அழகு வெல்னஸ் ஷோ. இந்த செக்மெண்ட் வந்துட்டோம் பியூட்டி செக்மெண்ட்டுக்கு. வழக்கமாக பார்த்தீங்கன்னா வசுந்தரா மேம் நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுப்பாங்க. சிம்பிளாக என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லா விஷயமும் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்க ஒவ்வொரு நாளும். ஸோ இன்றைக்கி இது ஒரு சிம்பிளான விஷயத்தை வச்சு சிம்பிளான மேக்கப்போ இல்லை வந்து ஃபேஷியலோ நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக சொல்லிக் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். வாங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். ஆரோக்கியமே அழகு நிகழ்ச்சியில் பியூட்டி செக்மெண்ட்டில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம எல்லாருமே சருமத்துக்கு பலவிதமான சிகிச்சைகளை செஞ்சுக்கிறோம். ஆனால் தலைமுடிக்கு அப்படின்னு வரும்பொழுது எண்ணெய் தேய்க்கிறது தவிர நம்ம வேறு எந்த சிகிச்சையும் செய்யறதில்ல. என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு கேள்வி எப்போவுமே இருக்குது. அந்த மாதிரி பிரச்சனைகள், அதாவது முடி உதிர்வு, டேண்ட்ரஃப், இந்த மாதிரி பிரச்சனைகள் உள்ளவங்க ஈஸியாக செஞ்சுக்கக்கூடியது ஸ்பா சிகிச்சை. அதை எப்படி செய்கிறோம் அப்படின்றத பாருங்கள். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறவங்க குமுதினியோட ஹேரில் அவங்க லைட்டாக கலர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களுடைய ஹேரில் வந்து டேண்ட்ரஃப் எதுவும் இல்லை, இருந்தாலும் ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. மேபி அவங்களுடைய ஸ்கேல்பில் சர்க்குலேஷன் அவ்வளோவா இல்லாமல் இருக்கலாம், இல்லைன்னா ஹேர் உதிரக்கூடிய அந்த ஸ்டேஜாக இருக்கலாம். இருந்தாலும் இதுக்கு ரொம்ப நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தா ஹேர் ஸ்பா ட்ரீட்மெண்ட். அதை எப்படி செய்கிறோம் அப்படின்றத பார்க்கலாம். முதல் படியாக அவங்களுடைய ஹேரை வாஷ் பண்ண போகிறோம். வாஷ் பண்ணியாச்சு. இப்போ அவங்களுடைய ஹேர் நல்லா டவல் ட்ரை பண்ணியிருக்கோம். முக்கால்வாசியும் நம்மளுடைய ஹேரை டவல் ட்ரை பண்ணுறது ரொம்ப நல்லது. எப்போவுமே ட்ரையர் ரொம்ப ஹாட்டாக யூஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. லைக் வார்ம் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம், இல்லைன்னா கூல் செட்டிங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலாம். ஸ்பா ஷாம்பூ யூஸ் பண்ணி அவங்களுடைய ஹேரை வாஷ் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக நான் யூஸ் பண்ண போகிறது ஸ்பா க்ரீம். இதுதான் ஸ்பா க்ரீம். இது ரொம்ப நரிஷிங்கான ஒரு க்ரீம். இது இவங்களுடைய ஹேருக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு 2-3 ஸ்பூன் வேணும்னா 2-3 ஸ்பூன் அளவு எடுக்கலாம். அடுத்ததாக நான் அதில் யூஸ் பண்ணுறது ஒரு கான்சன்ட்ரேட். இவங்களுடைய ஸ்கேல்புக்கு நல்ல ரத்த ஓட்டம் வரணும், அவங்களுடைய ஹேர் கொட்டாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த கான்சன்ட்ரேட்டை இந்த க்ரீமில் நான் ஆட் பண்ணுறேன். கான்சன்ட்ரேட்டும் க்ரீமும் ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நிறைய பேருக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணுன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்குது, ரொம்ப ஒரு வாசனை வருது. அதனால் இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு அவங்க ஹேரை கேர் எடுக்கணும், ஆனால் அந்த ஸ்மெல் வரக்கூடாது, ஸ்டிக்கியாக இருக்கக்கூடாது. அதனால் அவங்களுக்கு தகுந்த மாதிரி இப்போ நம்ம செய்ய போகிறோம். அவங்களுடைய ஹேரை நல்லா பார்ட் பண்ணிக்கலாம். செக்ஷனாக பிரிச்சுட்டு ஸ்பா க்ரீமை அவங்களுடைய ஸ்கேல்பில் ஒவ்வொரு பார்ட்டிங்லேயும் இந்த மாதிரி அப்ளை பண்ணுறோம். அடுத்து 1 inch பார்ட்டிஷன். அவங்களுடைய ஹேர் நல்லா தான் இருக்குது ரூட்ஸில், இருந்தாலும் ஹேர் ஃபால் இல்லாமல் இருக்கிறதுக்காகவும் டேண்ட்ரஃபே வராமல் இருக்கிறதுக்காகவும் இந்த ட்ரீட்மெண்ட்டை நம்ம செய்கிறோம். நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற கான்சன்ட்ரேட் அவங்களுடைய ஸ்கேல்பை ப்யூரிஃபை பண்ணும். அது மட்டும் இல்லாமல் முடி வளர்கிற மாதிரி ஸ்டிமுலேட் பண்ணும். அடுத்து ஒரு செக்ஷன். இது அவங்கவுங்களே கூட செய்யலாம். செக்ஷன் ஃப்ரண்ட்டில் ஒரு அளவுக்கு நம்மளால் பிரிக்க முடியும்.
ஃபுல் ஸ்கேல்ப்லேயும் இந்த க்ரீமை நம்ம அப்ளை பண்ணணும். இதே மாதிரி பேக்லேயும். முடி நல்லா லாங்காக வளரணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரியான சிகிச்சையை வாரத்தில் ஒரு நாள் கூட நம்ம எடுத்துக்கலாம். இது எண்ணெயில் என்னெல்லாம் நலன்கள் கிடைக்குமோ அதே மாதிரி தான் இதுவும் க்ரீம்லேயும் அதே மாதிரியான எஃபெக்டும் கிடைக்கும். நல்ல நரிஷிங்கான க்ரீம் அப்படின்னு சொன்னாலும் இது வந்து ஸ்கேல்பில் அதுக்கப்புறம் ஒட்டாது. நல்லா க்ரீம் போட்டு மசாஜ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணும்பொழுது இந்த க்ரீம் அவங்களுடைய ஸ்கேல்பில் ஸ்டிக்கியாகவே இருக்காது. அதுதான் இதோடைய ஸ்பெஷாலிட்டி. இதே மாதிரி இன்னொரு பக்கமும் நம்ம போடுறோம். வீட்டில் கூட நீங்கள் பெரிய பல் இருக்கிற மாதிரியான சீப்பை யூஸ் பண்ணுறது நல்லது. ஏன்னா ரொம்ப க்ளோஸ் டூத் கோம் யூஸ் பண்ணி அவசரமாக இழுக்கும்போது நிறைய ஹேர்ஸ் கட் ஆகும். அதனால் இப்போ நான் யூஸ் பண்ணுற மாதிரி பெரிய பல் இருக்கிற சீப்பால் யூஸ் பண்ணலாம். ஸ்கேல்பில் படும்போது நல்லா சில்லுன்னு இருக்கும். தலையில் இருக்கிற சூடெல்லாம் குறையும். இப்போ எல்லா இடத்துலையும் ஸ்கேல்பில் ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணியாச்சு. அதே மாதிரி கீழே உள்ள ஹேருக்கும் நமக்கு க்ரீம் வேணும். அதனால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா க்ரீம் இந்த அளவு. இதில் நான் கான்சன்ட்ரேட்லாம் யூஸ் பண்ணல, வெறும் க்ரீம் மட்டும் யூஸ் பண்ணுறேன். கீழே உள்ள ஹேருக்கும் க்ரீம் பாத்தை நான் யூஸ் பண்ணுறேன். எண்ட்ஸ்லலாம் சில பேருக்கு ரொம்ப ட்ரையாகவும் ஸ்ப்ளிட்டாகவும் இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த எண்ட்ஸ் நரிஷிங் க்ரீம் பாத் நல்லா அவங்களுடைய ஹேரில் உள்ளே போகிற மாதிரி அப்ளை பண்ணுறோம். இனிமேல் நம்ம மசாஜ் செய்யலாம். இது ஒரு ரிலாக்ஸிங் மசாஜ். இது மாதிரி செய்யும்போது அவங்களுடைய நரம்புகளுக்கெல்லாம் நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். தலைவலி வரவங்களுக்கு, மைக்ரேன் ஹெட்டேக் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் ஹேர் ஃபால், ஹேர் ட்ரை ஆகிறது, இது எல்லாத்தையுமே தடுக்கலாம். ஸ்கேல்பில் ஹேரில் நல்லா மசாஜ் பண்ணதுக்கப்புறம் அவங்களுடைய ஹேரை நல்லா மேலே டை பண்ணிக்கலாம். அவங்களோட ஹேரை மேலே டை பண்ணதுக்கப்புறம் கைகளால் மசாஜ். நெக் மசாஜ், ஷோல்டர் மசாஜ். இது மாதிரி செய்யறதுனால அவங்க கழுத்தில் இருக்கிற அதிகப்படியான நீரெல்லாம் இறங்கும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்களுடைய ஹேரை வாஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஹேர் ரின்ஸ் ஆஃப் பண்ணியாச்சு. ஷாம்பூலாம் போடல, ஜஸ்ட் தண்ணி ஊற்றி ரின்ஸ் பண்ணியிருக்கோம். உங்களுடைய ஹேர் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. முதல்ல மட்டும்தான் ஷாம்பூ வாஷ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரின்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஹேர் முன்னாடி விட ரொம்ப சாஃப்டாகவும் மேனேஜபிளாகவும் தெரியுது. இந்த ஹேரை ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக அந்த ஹேர் சிரம் யூஸ் பண்ணுறேன். ஹேர் சிரம்ன்றது எல்லாருமே யூஸ் பண்ணலாம். யாருக்கு ஹேர் ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்கோ, இல்லைன்னா யாருக்கு ரொம்ப ட்ரையாக இருக்கோ, அவங்க எல்லாருமே இதை யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் 1-2 பம்ப் இந்த அளவு இருந்தால் போதும். லைட்டாக அவங்களுடைய ஹேர் ஃபுல்லாகவும் படுற மாதிரி யூஸ் பண்ணலாம். சில பேருக்கு வெளியில் போயிட்டு வந்தால் இங்கெல்லாம் மேலே தூக்கின மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இதை யூஸ் பண்ணலாம். சிரம் அப்ளை பண்ணியாச்சு. இனிமேல் அவங்களுடைய ஹேரை லைட்டாக ட்ரை பண்ண போகிறோம். ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹாட்டான செட்டிங்கில் ட்ரை பண்ண போகிறதில்ல, கூலான செட்டிங்கில் ட்ரை பண்ண போகிறோம்.
இப்போ உங்களுடைய ஹேர் ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது டார்க்கன் ஆயிருக்கு உங்களுடைய ஹேர். அந்த ட்ரைனஸ் எல்லாம் போயிட்டு நல்லா டார்க்கன் ஆயிருக்கு. ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ரொம்ப கூலிங்காக இருக்குது. தலையை தொட்டு பார்த்தாலே ரொம்ப கூலாக இருக்குது. இதே மாதிரியான சிகிச்சை நீங்களும் ட்ரை பண்ணலாம். இந்த நிகழ்ச்சியுடைய ஆரம்பத்தில் குமுதினியோட ஹேர் பார்த்துருந்தோம். அவங்களுக்கு முடி உதிர்வு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க ஹேர் கலரிங் செஞ்சுருந்தாங்க. அதனால அவங்களுக்கு ஹேர் ஸ்பா ட்ரீட்மெண்ட் ரொம்ப சரியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி அவங்களுக்கு ஹேர் ஸ்பா ட்ரீட்மெண்ட் செஞ்சுருக்கோம். இப்போ அவங்களுடைய ஹேர் ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இதே மாதிரியான சிகிச்சையை நீங்களும் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எபிசோடில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது வசுந்தரா. ஏன்னா வியூவர்ஸ், வசுந்தரா மேம் இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டான ஏதோ ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நானும் பார்த்தேன். ஓகே, எனிவே இதோட நம்ம எபிசோட் க்ளோஸ் ஆகுது. அடுத்த எபிசோடில் இதே டைமில் நான் வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye from நேஹா காயத்ரி. இது உங்கள் IBC தமிழின் ஆரோக்கியமே அழகு வெல்னஸ் ஷோ.